பயத்துக்கே பயம் காட்டுறவன். குட் பை டக்லி 11 நாள்ல சரியான கலெக்ஷன். நேத்து 2வது ஞாயிற்றுக்கிழமை டபுள் டிஜிட் கலெக்ட் பண்ணிருக்குங்க. செகண்ட் சண்டேல அதுல தமிழ்நாட்டுல எவ்வளவு, மற்ற ஸ்டேட்ஸ்ல எவ்வளவு, ஓவர்சீஸ்ல எவ்வளவு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அப்புறம் சச்சின் ரீரிலீஸ் 3 நாள் கலெக்ஷன் எவ்வளோ, 10 hours அப்படிங்கிற படம், அந்த படத்தோட 3 நாள் கலெக்ஷன் எவ்வளோ, அப்புறம் ஹிந்தியில கேசரி 2, மலையாள திரைப்படங்கள், தெலுங்கு திரைப்படங்கள், ஹாலிவுட் திரைப்படங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அப்புறம் இது இல்லாம நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் நாட்டாமை அப்படிங்கிற படத்தோட வசூல். ஸோ 1994ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி அந்த வருஷத்தோட அதிக வசூல் திரைப்படமா அமைஞ்சுது. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோவில் நான் கெஸ் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. மீனா என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் கேப்டன் விஜயகாந்தும் சேர்ந்து நடிச்ச படம் தான் வீரபாண்டியன். இந்த படத்துல வரக்கூடிய ஒரு ஃப்ரேமை தான் வச்சு இந்த 2 பேர் இருக்கக்கூடிய இந்த படம் என்ன படம் அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல முதல் 5 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், ஆஸ்டர் கார்டன், அப்புறம் பரதன், ஏசி கார்த்திக் ஃபார் யூ, ஆகாஷ் கிருஷ்ணவேணி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. இந்த 2025 அதிக வசூல் திரைப்படம் அப்படின்னா அது சைனீஸ் அனிமேஷன் திரைப்படமான நேசா 2 அப்படிங்கிற படம் தான். இதுவரையும் இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் $80 மில்லியன். சைனால மட்டுமே இந்த படம் 2 பில்லியனை கடந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. $2.089 பில்லியன். யூஎஸ்ஏல ஒரு $15 மில்லியன். இது இல்லாம மற்ற நாடுகள்ல இந்த படம் $36.7 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா $2.14 பில்லியன் கடந்திருக்கு. ஸோ 2 பில்லியனை கடந்த சில படங்கள் மட்டும்தான் அதுல இந்த நேசா 2 ஒரு படம். இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் படம். அப்புறம் என் மைண்ட் கிராஃப்ட் மூவி இந்த படத்தோட டே 17 இந்தியாவில் வந்து 76 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் $720.8 மில்லியன். இதுவரையும் 17 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுல இந்தியாவில் மட்டுமே 15,25 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இந்த படம் 6,100 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்குங்க. நேற்று கூட ஒரு சரியான கலெக்ஷன். அப்புறம் சின்னர்ஸ் அப்படிங்கிற படம் டே 3 இந்தியாவில் வந்து 1 கோடி. டோட்டலா இந்த படம் இந்தியாவில் 2,72 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. $61 மில்லியன் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 500 கோடிக்கு மேல கடந்திருக்கு. அப்புறம் ஹிந்தியில ஜாட்டு திரைப்படத்தோட டே 11 இந்தியாவில் வந்து 5,95 லட்சம், உலகம் முழுக்க 6,36 லட்சம். டோட்டலா இந்தியாவில் 87,65 லட்சமும், உலகம் முழுக்க 98,91 லட்சம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல இந்த படம் 100 கோடியை கடந்திருக்கும். சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். கேசரி சாப்டர் 2 நேத்து நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் 15 கோடி, வேர்ல்டு வைடு 19,21 லட்சம். ஸோ டோட்டலா இந்தியாவில் 35,25 லட்சமும், உலகம் முழுக்க 49,48 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாள்ல 50 கோடி கிட்ட வசூல் வந்திருக்கு. பார்க்கும்போது பெரிய நம்பரா இருந்தாலுமே இது பத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வழக்கமா இந்தி படம் வெறும் ஒரு 2 வாரம் 3 வாரத்துல ஓடி முடிகிற படங்கள் கிடையாது. நல்லா இருக்கு அப்படின்னா அந்த படம் லாங் ரன் போகும். அந்த மாதிரி படங்கள் நம்ம பார்த்தோம். டிப்ளமேட்டு கூட ஸ்டார்டிங்ல ரொம்ப லோவான ஒரு நம்பர் தான் எடுத்தது. அப்புறம் போக அதை அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துச்சு. ஒரு வெற்றி படமாவும் அந்த வெற்றி கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேசரி சாப்டர் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. அப்புறம் அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி அப்படிங்கிற படம் தெலுங்கு திரைப்படம் டே 3 ஆந்திரா தெலுங்கானால 2,21 லட்சம், வேர்ல்டு வைடு 2,90 லட்சம். டோட்டலா 8,31 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 9,95 லட்சம். 10 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. பத்தவே பத்தாது. இந்நேரம் இந்த படம் ஒரு 25 கோடி 30 கோடி வசூல் பண்ணியிருக்கணும் இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு. ஏன்னா இந்த படம் ஒரு 45 கோடி வசூல் பண்ணாதான் இந்த படம் ஒரு வெற்றி படம். அட்லீஸ்ட் ஒரு 25 கோடியாவது வசூல் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஒடேலா 2 திரைப்படத்தோட டே 4 ஆந்திரா தெலுங்கானால 1,40 லட்சம், வேர்ல்டு வைடு 1,60 லட்சம். டோட்டலா 4,35 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 5,36 லட்சம். ஒரு டிசாஸ்டர் கலெக்ஷன் தான் இந்த படம் எடுத்திருக்கு. அப்புறம் மரண மாஸ் திரைப்படத்தோட டே 11 கேரளால 1,45 லட்சம், வேர்ல்டு வைடு 1,52 லட்சம். டோட்டலா 17,33 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 18,87 லட்சம். நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. 8 கோடி பட்ஜெட்.
ஆலப்புழா ஜிம்கானா இந்த படத்தோட டே 11 கேரளால 2,65,00,000 வேர்ல்டு வைடு 4,25,00,000. ஸோ டோட்டலா 31,97,00,000 கேரளாலையும் வேர்ல்டு வைடு 50 கோடியை கடந்திருக்கு 50,75,00,000. ஸோ நஸ்லன் அவர்களுக்கு இன்னொரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் ஆஃப்டர் பிரேமலு அப்படின்னு சொல்லலாம். பாப்போம் 100 கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் இருக்கு இந்த படத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. ஆனா 100 கோடி வருமானு தெரியல. ஆனா 50 கோடி ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரியே பெரிய பிளாக் பஸ்டர் பசூகா திரைப்படத்தோட டே 11 கேரளால 55 லட்சம் வேர்ல்டு வைடு 95 லட்சம். டோட்டலா 15 கோடியே 4 லட்சம் கேரளாலையும் 28 கோடியே 60 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 27 கோடி பட்ஜெட். அப்புறம் 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற சிபி சத்யராஜ் அவர்களோட திரைப்படம் டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 36 லட்சம் வேர்ல்டு வைடு 38 லட்சம். 93 லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 1 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 1 கோடி 3 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 5.5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். கண்டிப்பா இந்த படம் ஒரு 4.5 5 கோடி வேர்ல்டு வைடு டோட்டல் கலெக்ஷன் எடுத்தா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். ஆனா ஓப்பனிங் வீக்கெண்ட் 1 கோடிங்கிறது ஒரு ஓகே அப்படிங்கிற கலெக்ஷன் தான். இதுக்கப்புறம் வீக் டேஸ்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டே 11 தமிழ்நாட்டில் 7 கோடியே 77 லட்சம் நேற்று சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 18 லட்சம், கர்நாடகால 47 லட்சம், கேரளால 42 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 20 லட்சம். ஸோ உலகம் முழுக்க 10 கோடியே 14 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 11வது நாள் செகண்ட் சண்டே. ஸோ டோட்டலா இந்த படம் இதுவரையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 136 கோடியே 53 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 37 லட்சம், கர்நாடகால 13 கோடியே 97 லட்சம், கேரளால 4 கோடியே 59 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 18 லட்சம், ஓவர்சீஸ்ல 59 கோடியே 4 லட்சம், உலகம் முழுக்க 222 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதே நேரத்தில் இந்த படம் தமிழ்நாட்டிலையும் ஓவர்சீஸ்லயும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. ஸோ லைஃப் டைம் கலெக்ஷன் கிட்டத்தட்ட அந்த 250 கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி சுந்தர் சி வடிவேல் அவர்களோட கேங்கர்ஸ் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஆக்சுவலா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த படத்துக்கு நீங்க எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா சச்சின் ரீ ரிலீஸ் டே 3 தமிழ்நாட்டுல 1 கோடியே 63 லட்சம் வேர்ல்டு வைடு 1 கோடியே 88 லட்சம். டோட்டலா 5 கோடியே 53 லட்சம் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 7 கோடியே 8 லட்சம். ஸோ 3 நாள்ல 7 கோடி அப்படிங்கிறது ஒரு ரீ ரிலீஸ் திரைப்படத்துக்கு, அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு படத்துக்கு ரிலீஸ் பண்ணி இப்ப கலெக்ஷன் எடுக்குதுங்கிறது பெரிய விஷயம் தான். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சச்சின் ரீ ரிலீஸ்ல ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட், அவ்வளவுதான். ஸோ அப்புறம் நாட்டாமை படத்தோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களோட இயக்கத்துல சிற்பி அவர்களோட இசையில இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். சரத்குமார் அந்த டைம்ல பயங்கர பீக்ல இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். காமெடியில இருந்து ஆக்ஷன்ல இருந்து கதை அவ்வளோ ஸ்கிரீன் பிளே அவ்வளோ கிரிப்பிங்கா இருக்கும். இந்த படம்லாம் பட்டி தொட்டிலாம் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான். பட்டி தொட்டி சின்ன சின்ன கிராமங்கள் முதற்கொண்டு அங்கெல்லாம் கூட்டமா ஃபேமிலியா போய் பார்த்த படம் இதெல்லாம். பட்ஜெட் 55 லட்சம். தமிழ்நாட்டில் இந்த படம் 11 கோடி வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா உலகம் முழுக்க 11 கோடி 75 லட்சம். ஷேர் கிட்டத்தட்ட 6.5 கோடி கிட்ட வந்திருக்கு. சரியான பிளாக் பஸ்டர். அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.